வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூமராலஜியில் தினசரி பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 அக்டோபர் 2025 முதல் 15 அக்டோபர் 2025 வரை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த நாள் எப்படி விடிய போகுது, அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாரம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு தகவலை எப்பவுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வெளிநாட்டுக்கு போகணும்னா எனக்கு நியூமராலஜியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒருவேளை ஜாதகத்திலேயே அப்படி ஒரு அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வி இருக்கு. உண்மையிலேயே ஜாதகத்திலேயே அமைப்பு இருக்கக்கூடியவங்க எந்த விதமான முயற்சியும் பெருசாக செய்யாமலேயே அவங்களால வெளிநாட்டுக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பல முயற்சிகள் செய்தும் நமக்கு அது தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் நியூமராலஜியில் சில சேஞ்சஸை நம்ம பண்ணும் பொழுது பேர்லேயோ அல்லது சில விஷயங்களை எழுத சொல்லிக் கொடுப்போம், சில பரிகாரம் சொல்லித் தருவோம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது தானாகவே நாம வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம அது மாதிரி சேஞ்ச் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறவங்க கூட இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல இன்கம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனவே நாம இப்போ தினசரி பலன்களை பார்ப்போம். சரியா? அக்டோபர் 5 2025 அன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அலட்சணான வேலைகள் இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி 6 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகச்சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களை இன்று வந்தடையலாம் அல்லது அது வருவதற்கான சிக்னல்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிரும். அதனால இன்னைக்கு நாள் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறதே புரியாது. பல முயற்சிகள் நீங்க செய்ய விரும்புனீங்கன்னா, புது முயற்சிகள் செய்ய விரும்பினா தாராளமா செய்யுங்க. வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய விரும்பினாலும் கூட தாராளமா செய்யலாம். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1, 2, 3, 4, 5, 8, 9 ஆகிய எண்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிறப்பான விஷயங்களை காட்டிலும் ரெகுலரா நடக்கிற விஷயங்களை எப்பவும் போல செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஏதாவது புது விஷயங்கள் செய்யணும்னா கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பான நாட்களில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நாள் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது கிளியர். 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த 5ஆம் தேதி அக்டோபர் 5 என்பது சற்று சவாலான நாளாக இருக்கும். என்னடா இந்த நாள் இப்படி விடிச்சு இப்படி ஆகுதே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 5 வந்து 6 மணி நம்பருங்கிறதுனாலையும் விதி எண்ணில் 6 இருக்கிறதுனால அதுவும் ஓரளவுக்கு நான் நெகட்டிவ்ங்கிறதுனாலையும் நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எந்த புது முயற்சிகளும் நம்ம செய்ய வேண்டாம், சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம். யாருக்கிட்டையாவது போய் நாமளா வம்பு இழுக்காம இருந்தோம்னா இந்த நாள் சிறப்பாகவே முடியும். அக்டோபர் 6 திங்கட்கிழமை இன்னைக்கு பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி 2, 3, 4, 5, 9 ஆகிய எண்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், நேற்று வேண்டான்னு, இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இந்த நாளை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய புது முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கோங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல யார்கிட்டயாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. என்ன இடம் ஏதாவது வாங்குற மாதிரியான முயற்சிகள் ஏதாவது செய்ய விரும்புனீங்கன்னா கூட இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தா இன்னைக்கு பண்ணுங்க, தொல்லையே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு பிளஸ் தான், தாராளமா பண்ணலாம். 1 மற்றும் 6 எண்கள்ல பிறந்தவங்களுக்கு கூட இந்த நாள் நல்லதா இருக்கு, எந்த இஷ்யூவும் பெருசாலாம் இல்லை. விதியன்ல 7 இருக்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம்ங்கிறதுனால இது சுமாராக காட்டப்பட்டிருக்கு. 7, 8 ஆகிய எண்கள்ல பிறந்தவங்க மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணாதீங்க, புது முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க, சுப நிகழ்ச்சிகள்ல எதுவும் பிளான் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. வர பிரச்சனை எதுவும் நீங்களா போய் முட்டி பிரச்சனையை பெருசாக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே அமைதியா போகும். இன்னைக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருந்தா கூட தயவு செஞ்சு அந்த கோவத்தெல்லாம் ஓரம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த நாளை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான சாதகமான தினங்கள் உருவாகும். அக்டோபர் 7, 2025 பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்னைக்கு நாள் ஆரம்பிங்க. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான நாள்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட 2 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்று சுமாராக இருக்கிறது. ஏதாவது நீங்க நல்ல விஷயம் செய்யணும்னா கூட தாராளமா செய்யலாம், உங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி 1, 3, 4, 5, 6, 7, 9 ஆகிய இந்த எண்கள்ல 1, 6, 9 மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு உங்களை தேடி பிரச்சனை வரும். பிரச்சனையில சிக்காம இந்த நாள் முடியுதுன்னா நீங்கெல்லாம் ஏதாவது அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணுங்கிற அளவுக்கு இந்த 3 நம்பருக்கு மட்டும் பிரச்சனை இருக்கு. மீதி பேரெல்லாம் ஓரளவுக்கு அமைதியான நாளாவே போயிடும். சரிங்களா? 2க்கு நீங்க தாராளமா 2 எண்ணில் பிறந்தவர்கள் தாராளமா என்ன பண்ணலாம், ஏதாவது பாசிட்டிவாகவே நீங்க எடுத்துட்டு போகலாம். பட் 1, 6, 9 மட்டும் இன்னைக்கு
பிரச்சனை உங்களை தேடி வரும். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் தான். அக்டோபர் 8, 2025 பிறந்தநாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால இன்னைக்கு நாளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. அது தவிர்த்து சிறப்பான நாள்னு யாருக்கும் இல்லை. ஏன்னா இந்த தேதியை பார்த்தீங்கன்னா 8ங்கிறது நியூமராலஜி படி நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அது ஒரு சிறப்பான நாளாக எடுத்துக்க மாட்டோம். அதுலேயும் நம்ம குறிப்பிட்ட இந்த விதியன்னு பார்த்தீங்கன்னா 9 வருது. அப்போ நியூட்ரலாக தான் இந்த நாள் இருக்கும். ஆனால் யார் யாருக்கு நியூட்ரலாக இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இன்னைக்கு தேதி. அதனால ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், தைரியமாக போகலாம். இன்னைக்கு உங்களை தேடி பிரச்சனை வரும் அப்படின்னு எந்தெந்த பிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, 6, 7, 9 ஆகிய எண்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவாலான நாள் தான். இந்த நாளை நீங்கள் ஓட்டுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதனால ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்து ஓரமாக வைங்க. தொழிலில் கூட நீங்கள் இன்னைக்கு கோவத்தை காட்டாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொண்டு போனோம். 8 பொதுவாகவே நம்மளோட மனநிலையில் ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால இது எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருக்கும். நல்ல விஷயம் கூட வீட்டில் நடக்கும். இருந்தாலும் மனசில் அதை ஏற்றுக்கிற சக்தி இல்லாமல் அது சந்தோஷமான சூழ்நிலையை கூட நம்ம ரசிக்கவோ ருசிக்கவோ முடியாத சூழ்நிலையை இது 8ங்கிறது பொதுவாக கொடுத்துருது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மருத்துவம் சார்ந்த சில அலைச்சல்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அக்டோபர் 9 வியாழக்கிழமை பிறந்தநாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால இந்த நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஏன்னா சந்திராஷ்டம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படுத்தும். அதனால பிரயாணங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிரயாணங்களை தவிர்த்துருங்க, புது முயற்சிகளை தவிர்த்துருங்க. அலைச்சலான இந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. ஓகே. 9 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. யார்கிட்ட கடன் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மற்ற தேதிகளை காட்டிலும் இன்னைக்கு கேட்டு பாருங்க. இன்னைக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பொதுவாக கோபமே வராத சாதுவாகவே தெரியக்கூடிய 9 எண்காரர்களுக்கு இன்னைக்கு மிக அருமையான நாளாக இது அமையும். இன்னைக்கு மோசமான நாள்னு யாருக்கும் இல்லை. ஆனால் சுமாரான நாள்னு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லாருக்குமே இருக்கு. அதாவது 9 எண்ணை தவிர மற்ற எல்லா எண்களுக்குமே இந்த நாள் ஒரு மீடியமான ஒரு எனர்ஜி தான் கொடுக்குது. அதனால தைரியமா நீங்க இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்து கொண்டு இன்னைக்கு உங்க லைஃப்பை மூவ் பண்ணலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. மனசுல ஏதாவது கலக்கம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது பல பேருக்கு நல்லது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில குரு தான் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர். எனவே தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை 9 வாரங்கள் விளக்கு போடுறத நம்ம பொதுவாக பரிகாரத்தில் வச்சிருக்கோம். அதனால தாராளமாக அது மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால அலைச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 6 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அதாவது அரசியல், வேலை, தொழில் இது மாதிரி நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் காட்டலாம். எங்கெல்லாம் இந்த கலைநயமான அதாவது எப்படி சொல்றது ஒரு கலை படைப்பா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு என்னமோ நாள் நல்லதா இருக்கு. தாராளமா நீங்க ஏதாவது கதைகள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட மற்ற நாட்களை விட இன்னைக்கு அந்த முயற்சியை நீங்க இன்னைக்கு செய்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மோரோவர் பெரிய பெரிய நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய பிசினஸ் எல்லாம் கூட இன்னைக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு சேஃபான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அதனால இன்னைக்கு 6 எண்ணில் பிறந்தவர்கள் தாராளமா உங்களோட புது முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு போங்க. நல்லா இருக்கும். 1, 3, 4, 5, 7, 8, 9 ஆகிய எண்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சில தொந்தரவுகள் இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முட்டல், உரசல், இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் இது மாதிரி தான் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. 2 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் நாள்னா ஒரு மாதிரி மூட் ஸ்விங் சொல்லுவாங்களே. இன்னைக்கு கோபம் அதிகமா இருக்கும். யார் மேல கோபத்தை காட்டுறதுனே தெரியாது. இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, அது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாள் பூராவே நம்மளை எதிர்த்து யாரோ ஏதோ செய்யறாங்களோன்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள உருவாகும். அதனால இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. மற்றபடி நீங்க அமைதியா இருந்து உங்களோட கோபத்தை யார்கிட்டையும் காட்டாம இருந்தீங்கன்னா நீங்க சேஃப் தான். அக்டோபர் 11 சனிக்கிழமை பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
இன்னைக்கு 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு நாள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 11ங்கிறது 2, விதியன் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இது ரெண்டுமே ஒரு ஹார்மோனியா 7 எண்ணில் பிறந்தவர்கள் செயல்படும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க கண்ணா பின்னான்னு யோசிக்கிறீங்க, ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒன்று நடக்கும், அதுவாக நடக்கும். அதுதான் உங்களுக்கு அது இன்னைக்கு நடக்கும். சரியா? அதுதான் 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பாக இருக்கு. தாராளமாக உங்களோட புது முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். 2, 3, 6 ஆகிய எண்களில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லைன்னாலும் கூட மோசமாகவும் இல்லை, அருமையான நாள். இன்னைக்கு நீங்களும் உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்களை செய்யலாம். கம்பேரிட்டிவ்லி 3 எண் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணலாம். உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இன்னைக்கு பண்ணலாம். நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் மட்டும் செய்யுங்க. அதுக்கு மேலே கையெழுத்து எதுவும் போட வேணாம். இன்னைக்கு நம்ம இன்னொரு நாள் போடுறோம். சரியா? 1, 4, 5, 8, 9 ஆகிய எண்களில் பிறந்தவர்களுக்கு இன்று நிச்சயம் சவாலான நாள் தான். நம்மளுடைய கற்பனையை தாண்டிய ஒரு டென்ஷன் என்னமோ உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இன்னைக்கு நாள் இப்படி இருக்கேன், ஆனால் ஒண்ணுமே இருந்திருக்காது. உங்களை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு மட்டும் என்ன தோணும்னா நம்மளை சுற்றி ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அதனால இந்த நேரங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகத்தை விட பாதகமான சூழ்நிலை தான் உருவாக்குவீங்க. புரியுதுங்களா? அதனால அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாக தான் இருக்கும். அதாவது இலவசமாக நியூமராலஜி புக் கொடுத்துட்டு இருக்கேன். உங்க குழந்தைங்களுக்கு பேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டாக இருக்குன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க. தப்பாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் எப்படி பண்ணணும்னு அதே புத்தகத்தில் சொல்லியிருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரீ புக்குன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு புக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். நிறைய பேர் ஃப்ரீ புக் வாங்கியே அவங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கலாம். இதுக்காக யாருக்கும் நீங்கள் பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி தான் சேரணும்னு எந்த அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்த வாரம் மீட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.